நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேமுமா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லீஃப் வச்சு எப்படி ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரச இலை எடுத்துக்கோங்க. நம்ம எந்த லீஃப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரச இலை எடுத்திருக்கேன். இதை தண்ணி நல்லா இந்த இலை ஃபுல்லாக முங்குற அளவுக்கு ஊற்றி ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மூடி வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் அல்லது 12 நாள் வரையும் இது ஊறணும். ஒரு 5 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். தண்ணி சேஞ்ச் பண்ணி ஊற வச்சோன்னா ஸ்மெல் வராது, இல்லாட்டி பேட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஊற வச்சு கரெக்டாக ஒரு 12 நாள் ஆயிடுச்சு. 12 நாள் கழித்து நான் இப்போ இந்த லீஃபை சுத்தம் பண்ண போகிறேன். ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த லீஃபை வச்சு நம்ம ஸ்லோவாக தேய்ச்சி சுத்தம் பண்ணணும். நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் தேய்ச்சோன்னா அந்த இலை பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிடும். அதனால் நம்ம ஸ்லோவாக தான் சுத்தம் பண்ணணும். தண்ணி வச்சுட்டே ஸ்லோவாக சுத்தம் பண்ணுங்கள். 2 பக்கத்துலேயும் தேய்ச்சி எடுத்தோனாலே நமக்கு லீஃப் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா 12 நாள் ஊற வைக்காமல் இப்போ நம்ம லீஃப் எடுத்தோடனே அடுப்பில் சுடுதண்ணி வச்சுட்டு பேக்கிங் சோடா அல்லது சலவை சோடா போட்டு இந்த லீஃபோடு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுக்கலாம். அப்படின்னு எடுத்தோன்னா அது இந்த மாதிரி வரல. அந்த இலை பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போயிடுது. நமக்கு கரெக்டான சேஃப் கிடைக்கல, பார்க்கவும் அழகாக இல்லை. இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கரெக்டான மெத்தடு. நம்ம ஒரு 12 days வெயிட் பண்ணி தான் ஆகணும். சுத்தம் பண்ணையில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக சுத்தம் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அங்கங்கே இருந்துச்சுன்னா அதையும் லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நமக்கு லீஃப் சூப்பராக ரெடியாகிடும். ஸ்கெலட்டன் லீஃப் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஈரமாக இருக்கும். அது ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சோன்னாலே போதும். ஒரு 5 minutesல நமக்கு லீஃப் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நீங்கள் நிறைய லீஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்கெலட்டன் லீஃப் வச்சு எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வச்சு ட்ராயிங் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம், நீங்கள் இதையே கலர் அடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் இதை வச்சு ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணி காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.